ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது ரிகர்ஷன் பயன்படுத்தி ஃபிபோனசி சீரிஸ் ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபிபோன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு என்னங்கிறத பேராமீட்டராக கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இஃப் n டபுள் ஈக்குவல்ஸ் 1 ஆர் n டபுள் ஈக்குவல்ஸ் 2, அதாவது என்னோட வேல்யூ 1 அல்லது 2ஆக இருந்ததுன்னா ரிட்டர்ன் 1ன்னு சொல்லி கொடுக்குறோம். இதுதான் பேஸ் கண்டிஷன். இந்த பேஸ் கண்டிஷனை வச்சு தான் இந்த ஃபிபோனசி சீரிஸ் ரிகர்ஷன் மெத்தடில் ஒர்க் ஆகி அவுட்புட்டை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கோன்னா ஃபிபோ ஆஃப் n-1 ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் n-2ன்னு சொல்லி இந்த ஃபிபோங்கிற சேம் ஃபங்க்ஷனை ஃபிபோ ஆஃப் n-1ன்னு கால் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபிபோ ஆஃப் n-2ன்னு சேம் ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ண போகிறோம். கால் பண்ணி நம்ம அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஃபிபோனசி சீரிஸுக்கான ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம மேனுவல் எக்ஸிக்யூஷனில் தான் பார்க்கணும். மேனுவல் எக்ஸிக்யூஷன் வழியாகத்தான் இந்த ஃபிபோனசி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஃபிபோனசியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் எப்போது எப்படி ஜென்ரேட் ஆகும்னு பார்த்திங்கன்னா 0, 1, 1, 2, 3, 5, 8, 13 அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் ஆகும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட்லேயே வரக்கூடிய 2 ப்ரீவியஸ் அவுட்புட்டை சம்மப் பண்ண மாதிரி நியூ அவுட்புட் ஜென்ரேட் ஆகும், நெக்ஸ்ட் அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். இப்போ 0, 1 ரெண்டையும் சம்மப் பண்ணால் 1 வரும். 1 + 1 பண்ணால் 2 கிடைக்கும். 1 + 2 பண்ணால் 3 கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஃபிபோனசி சீரிஸ் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி சீரிஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் நாம் இப்போ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கோடிங்கை கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ வரணுங்கிறத நம்ம கொடுத்தோம். இப்போ 7 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ 7 டேர்ம்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஃபிபோனசி சீரிஸில் 7 டேர்ம்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதுதான் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 1, 1, 2, 3, 5, 8 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபிபோனசி சீரிஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடில் நம்ம அவுட்புட் பார்க்குறோம். இந்த அவுட்புட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த அவுட்புட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ n=1 ஆர் n=2னா ரிட்டர்ன் 1ன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்மளுக்கு 1ங்கிற வேல்யூ n இருந்தாலும் இல்லை 2ங்கிற வேல்யூ இருந்தாலும் 1ங்கிறது தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. ஃபிபோ ஆஃப் n-1 ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் n-2 ஒர்க் ஆக போகுது. இப்போ ஃபிபோ ஆஃப் 1னா 1 ஜென்ரேட் ஆகும். ஃபிபோ ஆஃப் 2னாலும் 1 தான் ஜென்ரேட் ஆக போகுது. ஃபிபோ ஆஃப் 3 அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபிபோ ஆஃப் n-1 ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் n-2, அப்போ என்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஃபிபோ ஆஃப் 3 - 1 2, ஃபிபோ ஆஃப் 2ன்னு அர்த்தம், ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் n-2, அப்போ 3 - 2 1. அப்படின்னா ஃபிபோ ஆஃப் 2 ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் 1. ஃபிபோ ஆஃப் 2னா மேலே என்ன ஜென்ரேட்டாக இருக்குது 1ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் மேலேயே. இஃப் n=1 ஆர் n=2 ரிட்டர்ன் 1 கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஃபிபோ ஆஃப் 2னாலும் 1 தான், ஃபிபோ ஆஃப் 1னாலும் 1 தான். அதனால் 1 + 1 அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபிபோ ஆஃப் 3 பொறுத்தளவில் 2ங்கிறது கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிபோ ஆஃப் 4ங்கிற வேல்யூவை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபிபோ ஆஃப் n-1 ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் n-2 ஒர்க் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபிபோ ஆஃப் 3 ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி ஒர்க் ஆகும். ஃபிபோ ஆஃப் 3 மேலே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், அதுதான் கிடைக்க போகுது. ஃபிபோ ஆஃப் 3னா நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. அது மாதிரி ஃபிபோ ஆஃப் 2னா என்ன கிடச்சிருக்குன்னா 1 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 2 + 1 = 3. ஸோ இப்போ ஃபிபோ ஆஃப் 4னா 3ன்னு கிடைக்கும். இதுதான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். அடுத்தபடியாக ஃபிபோ ஆஃப் 5ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணால் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். அப்போவும் அந்த எல்ஸ் பார்ட் தான் ஒர்க் ஆகும். ஃபிபோ ஆஃப் n-1 ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் n-2.
அப்படின்னா ஃபிபோ ஆஃப் 4 ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் 3 ஒர்க் ஆகும். ஃபிபோ ஆஃப் 4னால் என்ன ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபிபோ ஆஃப் 4 ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஃபிபோ ஆஃப் 4 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 3 ஜென்ரேட் ஆகுது. ஃபிபோ ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு ஃபிபோ ஆஃப் 4 ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் 3. அதாவது ஃபிபோங்கிற ஃபங்க்ஷன் 4ஓடையும் 3ஓடையும் கால் ஆகுது. ஃபிபோ ஆஃப் 4னால் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம், 3ங்கிற வேல்யூ ஜென்ரேட் ஆகும். சரி, ஃபிபோ ஆஃப் 3யும் நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம், அது பார்த்திங்கன்னா 2ங்கிற வேல்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ 3 + 2 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு நம்மளுக்கு ஃபிபோ ஆஃப் 5 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃபிபோனசிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ரிப்பீட்டடாக வேல்யூஸ் ரெடியூஸ் பண்ணி கால் பண்ணிக்கிட்டே வரும். அப்படி கால் பண்ண ஒவ்வொரு பாஸ் பண்ணுற இன்புட்டு தகுந்தாப்புல அவுட்புட்டு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அந்த ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திரும்ப திரும்ப கால் பண்ணி வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஆல்.